சொல்ல முடியாது. பெருமாள் மட்டும் இல்லைங்க, விரதங்களிலேயே மிக உயர்வான விரதம் அப்படின்னு சொன்னா அது ஏகாதசி விரதம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன இந்த விரதத்துல அவ்வளோ சிறப்பு அப்படின்னு நமக்கு ஏற்படுற சந்தேகம் மாதிரியே பார்வதி தேவிக்கும் ஏற்பட்டிருக்கு. சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது சிவபெருமான் அதற்கு நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறார் இந்த ஏகாதசியை பத்தி. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவர் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் அவருக்கு கிடைக்கும். நோய் நீங்கும், வறுமை நீங்கும், செல்வம் சேரும், வாழ்க்கையில் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். என்ன வேண்டி எதுக்காக இந்த விரதம் இருக்கிறாங்களோ அது அவர்களுக்கு நிச்சயமாக பூர்த்தியாகும். இதெல்லாம் வாழ்ற காலத்துல. ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு நிச்சயமாக வைகுந்தத்தில் இடத்தை பெற்று தரக்கூடிய ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்னா அது இந்த ஏகாதசி வழிபாடு தான். வாழ்க்கைக்கு பிறகு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது வைகுண்ட பதவி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வைகுண்ட பேரு அப்படிங்கிறத நமக்கு பெற்றுத்தருகிற உன்னதமான வழிபாடு இந்த ஏகாதசி வழிபாடு. ஏகாதசி மொத்தம் 25 ஏகாதசிகள் நமக்கு உண்டு. ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசி நமக்கு வருது. அதிக மாசம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா 25வது ஏகாதசியும் நமக்கு உண்டு. ஆக 25 நாட்கள் யார் ஒருத்தர் இந்த வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்களுக்கு இத்தனை பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விரதத்துக்கு அப்படின்னு ஒரு தனி வரலாறே சொல்லலாம். நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். முதல் நாள் தசமி அன்னைக்கு மதியத்தோட சமைச்ச சாப்பாட்டை நிறுத்திக்கணும். இரவு ஏதாவது பழம் பால் எடுத்துக்கணும். அடுத்த நாள் ஏகாதசி காலையில எழுந்து நீராடி பெருமாளுக்கு துளசியால நாம அர்ச்சனை பண்ணி, ஏகாதசி அன்னைக்கு துளசி பறிக்க கூடாது, முதல் நாளே துளசி பறிச்சு வச்சுக்கணும். அன்னைக்கு பெருமாளுக்கு துளசியால நாம அர்ச்சனை பண்ணிட்டு பக்கத்துல கோவிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு உபவாசமாக இருக்கணும். எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுதான் ஏகாதசியினுடைய சிறப்பு. நிறைய பேர் இப்போ பழம் சாப்பிடலாமா, பால் சாப்பிடலாமா, இல்லைன்னா உப்புமா மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா நான் எப்போதும் சொல்கிறது தான், இதெல்லாம் வயதானவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, கர்ப்பஸ்திரீகளுக்கு, முடியாதவங்க இதெல்லாம் ஏதாவது எடுத்துக்கலாம். அதுவும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். இல்லை எங்களுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, திடகாத்திரமாக இருக்கிறோம், வயசெல்லாம் கம்மி தான் அப்படின்னா அன்றைக்கி நாள் முழுக்க எதுவுமே எடுத்துக்காதீங்க. தண்ணியில் கூட துளசி இதழ்கள் போட்டு அந்த தண்ணியை நாம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது விசேஷமானது. அடுத்த நாள் காலையில் எழுந்து, அதாவது துவாதசி அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு பாரணை அப்படின்னு பேரு. இப்படி 3 நாளோடு தொடர்பு பட்ட இந்த விரதத்தை யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். எதை வேண்டி